ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு சத்துணவு பிரிவில் வந்து 2025க்கான ஜாப் வேகன்சி வந்து மறுபடியும் விட்டுருக்காங்க. ஸோ வந்து அது எந்த மாவட்டம், எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டு வரோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவுத்துறை, அதாவது சத்துணவு பிரிவுலேருந்து ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நான் படிக்கிறேன், கேளுங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்ட செயலாக்கத்திற்காக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்காணும் விவரப்படி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பணியிடங்களை தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக நிரப்பிடும் பொருட்டு விண்ணப்பங்கள் கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு பெறப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து சத்துணவு பிரிவுன்னு ஒரு அலுவலகம் இருக்குது. ஓகேங்களா? அந்த அலுவலகத்தில் வந்து இப்போ வந்து ஜாப் வேக்கன்சி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? 8க்கும் இருக்குது, டிகிரி படித்தவங்களுக்கும் ஜாப் வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து எப்படி வந்து விண்ணப்பம் முதற்கொண்டு எப்படி வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நமக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து வந்துருந்துச்சு இல்லையா, சத்துணவு பிரிவு வந்து ஜாப் வேக்கன்சி வந்து வந்துருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து அடுத்த மாவட்டங்களுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் அந்த வேக்கன்சி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகேவா? அலுவலக உதவியாளருக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 8,000 சொல்லியிருக்காங்க. 8வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஓகேங்களா? 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேங்களா? இதுதான் வந்து குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வயது வரம்பு வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் எவ்வளோ அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொகுப்பாளர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 15,000 தராங்க சம்பளம். இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டினால் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th +2 ப்ளஸ் 3 வருஷம் படித்து ஒரு டிகிரி வந்து ப்ராப்பராக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எம்எஸ் ஆஃபீஸ்னால் எம்எஸ் வேர்டு, எக்ஸெல்லு, பவர் பாயிண்ட்டு, நோட் பேடு, இந்த இதெல்லாமே பேசிக் வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழ்நிலை தட்டச்சு இருக்குது. ஓகேவா? டைப் பண்ணுறக்கு டைப்பிஸ்ட்க்கு வந்து ஆங்கிலம் மற்றும் தமிழில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கீழ்நிலை தட்டச்சு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதோட சான்றிதழ் எண் நீங்கள் எல்லாமே இணைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சான்றிதழ் எண், எப்போ முடிச்சிங்க, அந்த நாள், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே எந்த பிழையும் இல்லாமல் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து நான் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணினி உதவியாளர். இந்த இதுக்கு வந்திருக்கு. கணினி உதவியாளருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஸ்டார்டிங் சம்பளம் வந்து 15,000 ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. இதுக்கும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டினால் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் பேசிக் அனுபவம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அனுபவம் வந்து பெற்றிருந்தவராக இருக்கல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ்நிலை தட்டச்சிற்கு வந்து இங்கிலீஷும் தமிழும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான நிபந்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது போன சத்துணவு பிரிவுக்கு சொன்னாங்களே, அதே மாதிரி தான் நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் இல்லை, ஒரு டெம்பரவரியான ஜாப் தான். ஓகேங்களா? ஆனால் டெம்பரவரியான ஜாப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வேலை செய்ய முடியும். ஓகேங்களா? இந்த பணியிடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து தற்காலிகமானது. 11 மாத காலத்துக்கு மட்டுமே சொல்லியிருக்காங்க. 11 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 11 மாதம் தானே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேலை இருக்காதா அப்படிலாம் யோசிக்கவே வேணாம். 11 மாதம் நீங்கள் வந்து
முடிக்கிறீங்க. ஓகேங்களா? முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாருங்க. இங்க பாருங்க. பணியமர்த்தப்படும் பணியாளர் வேலை திருப்திகரமாக இருப்பின், உரிய பணி தொடராணை பெறப்பட்டு 11 மாத காலம் முடிந்த பின், இடைவெளி விட்டு பணிக்காலம் நீட்டிப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து 11 மாசம் நீங்க அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா நீங்க வந்து ப்ராப்பரா எல்லா ஒர்க்குமே கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பணி தொடராணை குடுத்துருவாங்க. அப்ப நீங்க அந்த வேக்கன்சிலயே நீங்க கன்டினியூவா இருந்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப் இல்லாம நீங்க அந்த வேக்கன்சிலயே கன்டினியூவா இருக்க மாரி குடுத்துருவாங்க. உங்களுக்கு பணித்தொடர் ஆணை. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஊருக்கு வந்திருக்கு, நான் எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பணியமர்த்தப்படும் பணியாளர் வந்து 200க்கான முத்திரைத்தாள்ல வந்து கலெக்டர்ட்ட வந்து ஒப்பந்தம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விண்ணப்பங்கள் வந்து எப்ப தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப வந்து ஓப்பன் ஆயிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 10ஆம் தேதி அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. எப்ப முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 18ஆம் தேதி அன்னைக்கு முடியுது. இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து நீங்க எங்க எடுக்கணும் அப்படின்னா, அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில தான் இப்ப வந்து சத்துணவு பிரிவு விலை வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இப்ப வந்து தென்காசி மாவட்டமும், அடுத்தது இப்ப வந்து செங்கல்பட்டு மாவட்டமும் விட்டுருக்காங்க. அடுத்தடுத்து விரைவில் வந்து எல்லா மாவட்டத்துக்குமே இந்த சத்துணவு பிரிவுல காலியா இருக்க வேக்கன்ஸீஸ் எல்லாமே விடப்போறாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த இந்த வீக் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் வந்து வந்துருச்சு எப்படியோ. ஓகேங்களா? உங்க மாவட்டம் வரப்ப நம்ம சேனல்ல வீடியோ வந்து உடனே அப்லோட் பண்ணிருவேன். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம் 2வது தளம் இருக்குல்ல, 2வது ஃப்ளோர்ல வந்து ஏ பிரிவு, பி பிரிவுன்னு அறை எண் இருக்கும். அந்த அறை எண் வந்து 3வது எண்ல வந்து அலுவலக நேரம் 10 மணிலேருந்து 5:45 மணி வரைக்கும் விண்ணப்பங்கள் வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? நீங்க அங்க விண்ணப்பங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு www.chengalpattu.nic.in அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா, கீழ வந்து ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க்கும், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க போய் அந்த அப்ளிகேஷன வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க அவ்ளோ கஷ்டப்பட வேணாம். நான் லிங்க் வந்து ஃபுல்லாவே நான் கீழ குடுத்துர்றேன். ஓகேங்களா? நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க அப்ளிகேஷன வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவ்ளோ தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்துக்கங்க, ஆட்சித்தலைவர் செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கு. சத்துணவு பிரிவுலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? நேர்முக உதவியாளர் மூலமா வந்திருக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், கணினி உதவியாளர். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 8த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தாராளமா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, உங்க ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேவா? உங்க ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ப்ராப்பரா ஒயிட் பேக்கிரவுண்டோட நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். எந்த ஒரு ஹேர் முன்னாடி இருக்கக்கூடாது. கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் செல்ஃபி இமேஜா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சைடா இருக்கக்கூடாது ஃபோட்டோ. ப்ராப்பரா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்குமோ நீட்டா ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்துக்கங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் இந்த பிரிவுல தான் எடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கிற பதவி ஓகேவா? இதுக்கு வந்து நீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர்னா, அலுவலக உதவியாளர டிக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர்னா கணினி உதவியாளர டிக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா தகவல் தொகுப்பாளர் அப்படின்னா, நீங்க வந்து தகவல் தொகுப்பாளர வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட பேர் ஓகேவா? பேர் வந்து இனிஷியலோட வந்து நீங்க போட்டுக்கணும். ஓகேங்களா? தலைப்பெழுத்துடன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தமிழ்லயே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பா பேரு, இல்ல அப்படின்னா கணவர் இருந்தாருன்னா, கணவர் பேர் வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிறந்த தேதி வந்து இப்போ வந்து எப்ப பிறந்தீங்க அந்த தேதி, ஸ்லாஷ் போட்டு எந்த மாசம், அதுக்கப்புறம் வருஷம் இப்படி போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இனம் ஆண்னா ஆண் டிக் பண்ணிக்கோங்க. பெண்ணா பெண்ணு, 3ஆம் பாலினம்னா 3ஆம் பாலினம் வந்து டிக் பண்ணிக்கோங்க. மதம் வந்து இந்து, கிறிஸ்டியனா, முஸ்லீமான்னு டிக் பண்ணிக்கோங்க. திருமணமானவரானா ஆம்னா ஆம் குடுங்க. இல்லைன்னா இல்லை குடுங்க. ஓகேங்களா? வகுப்பு ஓசினா ஓசி, பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி கேட்டகரி குடுங்க. எஸ்சினா எஸ்சி கேட்டகரி, எஸ்டினா எஸ்சின்னு குடுங்க. ஓகேவா? எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கல்வி தகுதி வந்து இப்போ வந்து நீங்க 8த் தான் முடிச்சிருக்கீங்கன்னா 8த் பாஸ்ன்னு எழுதுங்க. 10த்னா 10த் பாஸ். 12னா 12த் பாஸ்ன்னு எழுதுங்க. டிகிரினா பிஎஸ்சினா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு கல்வி தகுதி வந்து எழுதணும். அதுக்கப்புறம் தொழில்நுட்ப தகுதி விவரம் அதாவது தகவல் தொகுப்பாளர்னா, நீங்க வந்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் தகவல் தொகுப்பாளர் நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா?
இல்ல, நான் கணினி உதவியாளர்னா, கணினி உதவியாளர்ன்னு நீங்க எழுதிக்கங்க. இப்ப தகவல் தொகுப்பாளர் நீங்க எழுதுறீங்கன்னா, நீங்க வந்து தமிழ் தட்டச்சு இளநிலையில என்ன வந்து சான்றிதழ் எண் என்ன, அதுக்கான நாள் என்னன்னு நீங்க ஸ்லாஷ் போட்டு எழுதிக்கணும். ஓகேவா? தமிழ் தட்டச்சு முதுநிலைன்னா அதே மாரி அதுக்கான சான்றிதழ் எண், நாள். ஆங்கில தட்டச்சு இளநிலை, ஆங்கில தட்டச்சு முதுநிலை. ஓகேவா? சான்றிதழ் எண், நாள் எழுதிக்கங்க. இதே மாரி தான் கணினி உதவியாளருக்கும் எடுக்கணும். ஓகேவா? இதர தொழில்நுட்ப அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் டெக்னிக்கல் தகுதிகள் தெரியும் அப்டின்னா, நீங்க அந்த தகுதிய வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்டின்னா, ஓகேவா? இப்ப ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டா நீங்க வந்து வேற எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா, எங்க ஒர்க் பண்ணீங்க? அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்க வந்து இவ்ளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எழுதலாம். இல்லன்னா டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட்டா இங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த டீட்டெயில வந்து நீங்க எழுதலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ஓகேவா? அந்த அட்ரஸ வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் எந்த ஊரு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு எழுதிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பரு, இமெயில். ஓகேவா? நீங்க எழுதி வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். உங்க சைன் போட்டு சப்மிட் பண்ற மாரி இருக்கும். என்னென்ன நீங்க 8த் பாஸ்னா, அதாவது 10த் பாஸ் அப்டின்னா உங்களோட மார்க் ஷீட் வந்து நீங்க பண்ணலாம். அப்லோட் இணைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த தமிழ் தட்டச்சு இளநிலை இதுக்கெல்லாம் ஜெராக்ஸ் வந்து நீங்க இணைக்கலாம். இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஜெராக்ஸ் ஏதாச்சும் இருந்தா இணைக்கலாம். இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு. அடுத்தது வந்து வேற ஏதாச்சும் மாவட்டங்கள் வந்து அப்கமிங் வீக்ஸ்ல வந்துச்சுன்னா, நான் நம்ம சேனல்ல உடனே அப்லோட் பண்ணிருவேன். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.